அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைக்கிறார். குணசேகரன், சரியாக எப்போது செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திப்பார்? அங்க ஆதரவாளர்கள் எல்லாம் குவிஞ்சிருக்கிறாங்களா? என்ன சூழல்? நிச்சயமாக அதிமுகவிலிருந்து நேற்று அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்ட திட்டம் குறித்து அவர் செய்தியாளரிடம் விவரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகத்தான் அவருடைய இல்லத்திலும் கூட நிறைய ஆதரவாளர்களும் குவிந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு 10 நாட்களுக்குள் அதற்கான பணியை எடப்பாடி பழனிசாமி தொடங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி இருந்தார். அதற்கு பிறகாக நேற்று முன்தினம் பசும்பொன்னில் டிடிவி, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோரையும் கே.ஏ. செங்கோட்டையன் சந்தித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே கட்சியினுடைய புறநகர் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் நேற்று கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி கே.ஏ. செங்கோட்டையனுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கட்சியிலிருந்தும் அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையில்தான் கே.ஏ. செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது எவ்வாறு இருக்கும், அவர் என்ன செய்ய போகிறார், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா ஆகியோருடன் சேர்ந்து தனி அணியாக அவர் இயங்கப் போகிறாரா, அடுத்து என்ன மாதிரியான எடுக்கப் போகிறார், நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார், அதிமுகவையே மீண்டும் ஒருங்கிணைப்பாரா அல்லது எடப்பாடி தவிர்த்த ஒரு அதிமுகவை அவர் உருவாக்க முயற்சிப்பார்களா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் மற்றும் பல்வேறு யூகங்களும் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்கிடையே தனது நிலைப்பாட்டை அறிவிப்பதற்காகவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான விளக்கத்தை அதற்கான தன்னுடைய ரியாக்ஷனை சொல்வதற்காகவும் இன்று செய்தியாளர்களுடைய சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காகத்தான் செய்தியாளர்களும் கூட காலையிலிருந்து குள்ளம்பாளையத்தில் உள்ள அவருடைய இல்லத்தின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆதரவாளர்களும் காலையிலிருந்து அவரது வீட்டிற்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக முன்னாள் எம்பி சத்யபாமா மற்றும் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஒன்றிய செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அவருடைய இல்லத்தில் குவிந்திருக்கிறார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர் மற்றும் பவானிசாகர் ஆகிய 3 தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராகத்தான் கே.ஏ. செங்கோட்டையன் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமைப்பு செயலாளராகவும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய ஆதரவாளர்களும் காலையிலிருந்து அவரது வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர் தற்போது அவருடைய இல்லத்திற்குள்ளாக ஒரு முக்கிய நிர்வாகிகள் சிலரை உள்ளே அழைத்து அவர்களுடன் ஒரு ஆலோசனையில் தற்பொழுது கே.ஏ. செங்கோட்டையன் ஈடுபட்டிருக்கிறார். அவர் வெளியே வந்ததற்கு பிறகாக என்ன சொல்லப் போகிறார், எது மாதிரியான நிலைப்பாட்டை அவர் அறிவிக்க இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திலும் அவருடைய ஆதரவாளர்களும் நூற்றுக்கணக்கானோர் இந்த அவருடைய இல்லத்தின் முன்பாகவும் அவர் வீட்டிற்குள்ளாகவும் தற்பொழுது திரண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக ஒரு 11 மணி அளவில் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் என்ற அந்த எதிர்பார்ப்புக்கிடையே தான் ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் அவருடைய அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் தற்பொழுது காணப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.